அழகே அழகு சீரியல்ல தங்கராஜ மதி திட்டினதுனால மதி மேல கோவமா இருக்கிற சுரேஷ், அந்த கோவத்தை அன்பால கட்டுப்படுத்த போற மதி. அன்பான காதலான கதைக்களம் பார்க்கலாமா? சுரேஷ் மதி மேல பயங்கரமாவே கோவமா இருக்காரு. பாக்கியராஜும் மலரும் மதி பண்ணது கரெக்ட் தான், எல்லாருமே மலராட்ட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதை வச்சு சுரேஷ்னால எதிர்த்து எதுவுமே பேச முடியாம போனதுனால எந்திரிச்சு கோபமா உள்ள போயிடுறாரு. உள்ள போனா மதி தன்னோட வேலைகளை அன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சுரேஷ்க்கு இன்னுமே கோபம் அதிகமாகுது. அது எப்படி மதி, உன்னால மட்டும் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீ பேசுனது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. தப்பா? எதை வச்சு தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே உங்க வீட்டில் ஒரு அண்ணன் இருந்திருந்து உன் தங்கச்சியை கண்டிச்சிருந்தா அவரையும் இப்படிதான் பேசியிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, என் வீட்டில் ஒரு அண்ணன் இருந்திருந்தா கண்டிப்பா அறிவு பண்ணதுக்கு கேட்டிருக்கவே மாட்டார் அவர், ஏன்னா என் குடும்பம் வழக்கம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எது சொன்னாலும் இப்படி விதண்டாவாதமா பேசுறத நிறுத்து மதி. தங்கராஜ் மாமா எனக்கு எப்படி முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே, இந்த குடும்பத்தில் அவர் எப்பேற்பட்ட இதுன்னு தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக அவரை அவமானப்படுத்துற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, அவர் வந்துட்டு விருந்து சாப்பிட்டு வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு போனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என் தங்கச்சியை அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணா எனக்கு கோபம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, உன் அப்பா அம்மா அமைதியா தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, அவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளையாச்சே மாப்பிள்ளை குடும்பமாச்சேன்னு அமைதியா இருந்துதான் ஆகணும், ஆனா நான் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு மதி சொல்றாங்க. உன்னால இப்ப தங்கராஜ் மாமா என்னோட போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, நீ பண்ணதுக்கு நானும் காரணம்னு நினைக்கிறாரு, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் அவருக்காக பேசலன்னு நினைக்கிறாரு, என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், யாரோ உங்களுக்கு ஃபோன் எடுக்கலைங்கிறக்காக நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மதி கேட்குறாங்க. மதி, நீ தங்கராஜ் மாமா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, மன்னிப்பா? நான் எதுக்கு கேட்கணும், அப்ப முதல்ல அவரை வந்து என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், என்னது தங்கராஜ் மாமா உன் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவரு தானே அடுத்தவங்க போனை கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம எட்டி பார்த்து கேட்டது அப்படிங்கிற மாதிரி மதி சொல்றாங்க. சுரேஷ் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா மலரும் பாக்கியராஜும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, ஏன் மலரு, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர், ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ சொன்னல, அதுதான் எனக்கு கஷ்டமாக போச்சு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அதுக்கு மலர், நான் உண்மையை தாங்க சொன்னேன், நான் இந்த வீட்டில் அனுசரித்து போகிறேன், யாரு என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு என்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு சொல்கிற வேலைகளை எல்லாம் தட்டாமல் பண்ணிக்கிட்டு என் பிறந்த வீட்டுக்கு கூட போகாமல் இங்கேயே ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இதே மாதிரி வர்ற மருமகளும் இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? மதி வந்து வாழ்ந்த சூழ்நிலை வேற, நம்ம வாழ்ந்த சூழ்நிலை வேற, அதனால அவ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கா, அவ்வளவுதானே தவிர மதி தப்பானவெல்லாம் கிடையாது. அவ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கரெக்டு தான், நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கோம், அவ எதிர்த்து கேள்வி கேட்குறா, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்றாங்க. பாக்கியராஜ் அந்த சூழ்நிலையை மாத்துற மாதிரி, சரி விடு மலரு, இப்போ அது எதுக்கு, நாளைக்கு உன் பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, அதுவும் ஞாபகம் இருக்கு, நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கையில பாக்கியராஜ் மலரோட கையை பிடிச்சிக்கிட்டு, கண்டிப்பா மலரு, உன்னோட இந்த ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா அதை பார்த்துடுறாங்க. இதுகளுக்கு வேற வேலையே இல்லை, புதுசா கல்யாணமானது அவங்களா இவங்களானே தெரியல, எப்ப பாரு இவன் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துறான், காலையில என்னடானா புடவை கட்டி விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடானா வெளியில வீதியில உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான், ஐயோ கருமம் அப்படின்னு லக்ஷ்மி பேசிக்கிறாங்க. உடனே டேய் பாக்கியராஜு அப்படிங்கிறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, போங்க, உங்க அம்மாக்கு என்னடா இன்னும் மூக்கு வேர்க்கலையேன்னு பார்த்தேன், வேர்த்துடுச்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க மலர். பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, சரி இரு மலர் வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ள போய் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறான். ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ரோட்ல அதுவும் 4 பேர் பார்க்குற மாதிரி திண்ணையில உட்காந்துக்கிட்டு இப்படிதான் கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா, அது என்னடா 24 மணி நேரமும் மலர நான் முந்தானையை பிடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கிற, புதுசா கல்யாணம் ஆயிருக்குதுன்னு நினைப்பா உனக்கு
அப்படின்னு பேசுறாங்க லக்ஷ்மி அம்மா. மலரும் எந்திரிச்சு உள்ள போறாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா நிறுத்திட்டு போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க மலரை. சரிங்கத்தேன்னு மலரும் உள்ள போயிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, வீணா எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதடா, எப்ப பாரு பொண்டாட்டின்னு, ச்சே என்ன பசங்களோ இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ராகவன் இருந்துக்கிட்டு டே சுரேஷ் அப்படின்னு கத்துறாரு. சுரேஷ் ரூம்குள்ள இருந்து வெளியில வந்ததையும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தங்கராஜ் மாப்பிள்ள உன் ஃபோனை எடுத்தாராடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு இல்லைப்பா, நானும் நிறைய தடவை கூப்பிட்டேன், ஆனால் என் ஃபோனை அவர் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு நானும் கூப்பிட்டு பார்க்குறேன்டா, எடுக்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவன். அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு நானும் அப்படிதான்ப்பா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகவன் இருந்துக்கிட்டு எல்லாம் உன் பொண்டாட்டினால வந்தது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாதா, வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறோமே, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்து பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராகவன். அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நீங்கள் கூட தான் கோமதி அம்மா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்கங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிட்டாங்கன்னு பேசலையா, அந்த மாதிரி தான் இதுவும் என் குடும்ப விஷயத்தில் தலையிட்டா நானும் பேசத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. பாத்தியா இவ எதை கொண்டு போய் எதில் முடிச்சு போடுறான்னு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. ராகவன் இருந்துக்கிட்டு இங்கே பர்ற சுரேஷ், மாப்பிள்ளை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நாளைக்கு நீ நான் உங்கள் அம்மா உன் பொண்டாட்டி எல்லாரும் போய் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நான் எதுக்கு வரணும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் நீ தானே அவரை அவமானப்படுத்தின, அப்போ நீ மன்னிப்பு கேட்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி நான் எந்த தப்பும் பண்ணலை, என் தங்கச்சி விஷயத்தில் அவர் தான் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சாரு, அதனால தான் நான் பேசினேன், நான்லாம் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கலன்னா நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது, எனக்கு நீயா மாப்பிள்ளையான்னு வரும்போது மாப்பிள்ளை தான் ரொம்ப முக்கியம், மன்னிப்பு கேட்டால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு அதை இவரை சொல்லட்டும் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் சுரேஷ் சொல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுரேஷ் சொல்லாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. அதை பார்த்த லக்ஷ்மி இருந்துக்கிட்டு ஏங்க அவன் சொல்ல மாட்டாங்க, புதுசாக கல்யாணம் ஆயிருக்குதுல்ல, எல்லாரும் பொண்டாட்டி முகத்தில் இருக்கிறானுங்க, நம்ம சொல்கிறத கேட்டுருவானுங்களா, ஒருத்தன் என்னடானா முந்தானி பிடிச்சிட்டே சுற்றுறான், ஒருத்தன் என்னடானா பொண்டாட்டி பேச்சுக்கு மறுபேச்சில்லேன்னு நிற்கிறான், எல்லாம் நம்ம தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு ஓஹோ அப்படி போகுதோ, அப்போ இந்த வீட்டில் எங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு அப்பா இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை ஏன் பெருசுப்படுத்தணும், விட்டுடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜை திட்டிட்டு ராகவனும் ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டி விட்டுறாரு. உள்ள ரூம்குள்ளே போனதும் மதி சுரேஷ் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், எங்கே உங்கள் அப்பா அம்மா முன்னாடி என்னை விட்டு கொடுத்து வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன், பண்ணலை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதி. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு எனக்கு சொல்கிறக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் அந்தளவுக்கு நான் மோசக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதிக்கும் அழுக வந்துடுது, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த சுரேஷ்க்கும் தாங்க முடியாமல் கண்ணீரை தொடச்சி விடுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமைதி நிலவுது. 2 பேர்த்துக்குள்ள ஒரு விதமான நெருக்கம் உண்டாகுது. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.